நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் எங்களை கண்ணோக்கிப்பார். நீ சத்திய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய 7 பண்டிகைகளை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 7 பண்டிகைகளில் இன்றைக்கு எக்கால பண்டிகை என்றதான இந்த வசனத்தின்படி நாங்கள் வசனங்களை தியானித்து நீர் பேசுகிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து செயல்பட வாக்கியம் தான் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரும் ஆத்தும திருப்தியோடு கடந்து செல்ல வாக்கியம் தான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அன்பானவர்களே, கடந்த வாரங்களாக நாம் கர்த்தருடைய 7 பண்டிகைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது 4 பண்டிகைகளுமே தீர்க்க தரிசனமாக நிறைவேறி இருக்கிறது. இருக்கிற 3 பண்டிகைகள் நிறைவேற வேண்டும். இனி இருக்கிற 3 பண்டிகைகள் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். 4 பண்டிகைகள் எப்படி நிறைவேற்றப்பட்டது என்று கேட்டால், பஸ்கா பண்டிகை கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது. பஸ்கா பண்டிகை எதற்காக? பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக. அப்ப நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார். இப்ப பஸ்கா பண்டிகை என்று சொன்னால் நாம் கவனமாய், இது மீட்புக்குண்டான பண்டிகை, பாவங்கள் மன்னிப்புக்குண்டான பண்டிகை. இது கிறிஸ்துவோடு கூட நிறைவு செய்யப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்படுகிறோம். இயேசுவின் மூலமாய் தான் எல்லா மனுஷனுக்கும் பாவ பரிகாரம் உண்டாயிருக்கிறது. ஒரு மனிதன் பாவ பரிகாரத்துக்கு உலகத்தில் எந்த இடங்களுக்கு போக வேண்டாம். ஆட்டுக்கடா வெட்ட வேண்டாம், கோழி வெட்ட வேண்டாம், எந்த மிருக பலிகளை செலுத்தாமல் இயேசு கிறிஸ்துவே பாவ பரிகாரியை விசுவாசிக்கிறவர்கள் மீட்கப்படுகிறார்கள். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவங்கள் பரிகரிக்கப்படுகிறது. இதோ பஸ்கா பண்டிகை, அது கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது. அது விசுவாசித்துதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பார்த்தோம் கடந்த நாட்களிலே. அப்ப புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புளிப்பு என்று சொன்னால் பழைய வாழ்க்கை. புதிதாய் பிசைந்த மாவை போல இருங்கள் என்று சொல்லப்பட்டது புதிய வாழ்க்கை. அப்போ கிறிஸ்து இருந்தால் பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பார்க்கிறோம். அப்போ பழைய வாழ்க்கை அல்ல, பாரம்பரியம், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், விக்கிரக வழிபாடு இல்லாமல் நாம் பரிசுத்தமாய் பாவம் செய்யாமல் எந்த மாம்ச கிரியைகளுக்கு உட்படாமல் வாழ்கிறதுக்கு தான் மீட்கப்பட்ட ஜனம். பஸ்காவின் மூலமாக மீட்கப்பட்ட மக்கள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்று நாம் பார்த்தோம். இதுவும் என்ன செஞ்சதுங்க? கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றப்பட்டது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாம அப்படிதான். அது நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. நிறைவேற்றப்பட்டது சிலருடைய வாழ்க்கையில புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. மூன்றாவதாக முதல் பலன் பண்டிகை. முதல் பலன் பண்டிகை. இந்த முதல் பலன் பண்டிகை கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை குறிக்க ஒன்றாயிருக்கிறது. அதாவது இயேசு சொல்கிறது, கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்ப கோதுமை மணி அது விளைக்கப்படுவது சாகிறது. அது செத்து ஒரு புதிய ஜீவன் உண்டாகி எழும்புவதை போல இயேசு கிறிஸ்து ஒரு கோதுமை மணியாக நீதிபரராக பூமியிலே விழுந்தார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், மரித்தார். அவர் 3ஆம் நாளிலே மகிமையானவராய் உயிர்த்தெழுந்து அநேக நீதிமன்றை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பாவிகளை எல்லாம் மன்னித்து பாவங்களை நீக்கி ஒவ்வொரு மனிதனையும் நீதிமானாக பரிசுத்தவானாக உயிர்ப்பிக்கிறவராய் இன்றைக்கும் இருக்கிறார். சொல்லுங்க, பாவத்திலும் சாபத்திலும் செத்திருக்கிற மனுஷனை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுபோல இயேசு உயிர்த்தெழுதலிலே முதல் பலனானார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் வயலிலே அவர்கள் அரிக்கட்டுகளை அறுக்கும் பொழுது முதலாவது ஒரு அரிக்கட்டு, அது ஒரு கதிர்கட்டை முதலாவது அறுத்து வயலிலே மற்றதை அறுக்காமல் அதை மாத்திரம் ஆலயத்தில் கொண்டு வந்து அசைவாட்டு பலியாக அது கொடுக்கப்பட வேண்டும். அப்போ ஒரே ஒரு கதிர்கட்டு, முதல் பலனில் முதலாமானவர் இயேசு கிறிஸ்து. அதுவும் நிறைவேறிச்சு. முதல் பலன் பண்டிகை என்ன செஞ்சதுன்னு நிறைவேறி இருக்கிறார். அவருடையவர்கள் அவருடைய வருகையில் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது நம்முடைய நம்பிக்கையிலே போய் கொண்டிருக்கிறோம். 4வது பண்டிகை பெந்தகோஸ்தே பண்டிகை. 4வது பண்டிகை என்ன பண்டிகை? பெந்தகோஸ்தே பண்டிகை. கவனிங்க, இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை அறுவடை பண்டிகை என்று சொல்லப்போனால் சேர்க்கிற பண்டிகை, சேர்ப்பு கால பண்டிகை என்று பார்க்கிறோம். அப்படின்னா அவங்க இஸ்ரவேல் மக்கள் எல்லா வயலுடைய முழு தானியத்தையும் அறுத்து கொண்டு வந்து களஞ்சியத்தில் சேர்க்கிற அந்த பண்டிகை. அது அறுவடையெல்லாம் முடிஞ்சதுக்கு பின்பாக, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக சொல்லப்போனால் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக 50ஆம் நாள் ஆசரிக்கிற ஒரு பண்டிகை. அறுவடையெல்லாம் முடிஞ்சது. அந்த நாள் அவர்கள் ஓய்ந்திருந்து கர்த்தருடைய நாமத்தை போஜன பலிகளை செலுத்தி கர்த்தர் நாமத்தை கனப்படுத்த வேண்டும். இது பெந்தகோஸ்தே பண்டிகை என்று சொல்லி பார்த்தோம். இந்த பெந்தகோஸ்தே பண்டிகை சேர்ப்பு கால பண்டிகை, அறுவடை
நாம் பார்க்கிறோம். பெந்தகோஸ்தே என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ சேர்ப்பு கால பண்டிகைக்குரிய அர்த்தத்தை, அறுப்பு கால பண்டிகை பற்றி நாம் அர்த்தத்தை பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் சபையில அப்படித்தான் நாம் எல்லாரும் பெந்தகோஸ்தே அந்த அனுபவத்துக்குள்ளாக வந்து இன்றைக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய கூடையில களஞ்சியத்திலே நாம் சேர்க்கப்படும்படியாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம். நம்மையும் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தின் மக்களாய் சேர்த்துக் கொண்டார். அறுவடையை, அதான் வசனத்தை அங்கங்க விதைச்சிட்டு வர்றாங்க ஊழியக்காரன். விதைப்பு மனம் திரும்பும் பொழுது என்ன ஆகுது? அறுவடையாக. இதுக்கு பிறகு ஆத்துமா அறுவடை. இதுக்கு பிறகு என்னங்க? ஆத்துமா அறுவடை. இப்ப நாம் எல்லாரும் ஆத்துமா அறுவடை செய்யப்பட்டவர்களாய் நாம் இங்க உள்ள வந்து என்ன செஞ்சிருக்கிறோம்? உட்கார்ந்து இருக்கிறோம். அறுவடை செஞ்சாச்சு. இனி காலை அடிக்க வேண்டும். இப்போ சொல்ல போனால் கூடையில் இருக்கிறோம், கூடையில் தான் இருக்கிறோம். அதாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் வந்து என்ன செய்வார்? தமது களத்தை சுத்தம் பண்ணி நல்ல கோதுமை மணிகளை தம்முடைய களஞ்சியத்துல பர்வத்தில் சேர்ப்பார். அப்போ இங்கே நாம் என்ன செய்திருக்கிறோம்? அவருடைய கைக்குள்ளாய் அடங்கியிருக்கிற கூடைக்குள்ளாக வந்து இருக்கிறோம். அப்ப எல்லாருமே நல்ல கோதுமை மணி என்று சொல்ல முடியாது. சர்ச்சை கூட வந்து அத்தனை பேரும் பூர்ண பரிசுத்தம் நல்ல கரெக்டா இருக்காங்க, ரைட்டா இருக்கிறாங்க சொல்ல முடியாது. தூற்றுக்கூடை யார் கையில் இருக்கு? நம்ம மாமா மச்சா கையில் இருந்த பிரச்சனை இல்லை. தூற்றாமையே கொண்டு போய் களஞ்சியத்தில் போட சொல்லலாம். அது யார் கையில் இருக்கு? ஆண்டவருடைய கையில. கட்டாயம் ஒரு தூற்றுவார். காற்று வேகமாக வீசும் பொழுது சரியா விளைச்சல் இல்லாத அந்த கோதுமைகள் எல்லாம் சாவியாய் போன, இன்னும் சொல்ல போனா பதவாய் போனதெல்லாம் காற்று கடிச்சிட்டு போக அது அக்னிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால சபையில் இருக்கிற எத்தனை பேர் தூற்றும் பொழுது பதறா போகிறார்கள். எது நல்ல கோதுமை மணி நமக்கு என்ன செய்யறது தெரியாது. தூற்றும் பொழுது நான் நல்ல கோதுமை மணியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரயாசப்படுங்கள். அல்லையா? அப்போ இது சேர்ப்பு கால பண்டிகை. இது என்னதுங்க? சேர்ப்பு கால அறுவடையின் பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை. இதற்கு பின்பாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படி வருகைக்காக ஆயத்தமாக இருக்கிறது எக்கால பண்டிகை. எக்கால பண்டிகை அல்லையா? வேதத்தில் வாசிக்கப்படுது. இந்த எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த மூணு பண்டிகையுமே இனிமேல் நிறைவேற வேண்டும். இந்த மூணு பண்டிகை என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். 4 பண்டிகைகள் தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றப்பட்டது. இந்த 3 பண்டிகைகள் ஒரே மாசத்தில் நிறைவேறுகிற கொண்டாட வேண்டிய பண்டிகைகள். 7ஆம் மாதத்துல வேதத்துல பார்க்கும் பொழுது லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது லேவியராகமம் 23, 24 நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த ஓய்வு நாளால் இருப்பதாக என்று பார்க்கிறோம். அப்போ எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை என்று பார்க்கிறோம். இது எக்கால பண்டிகை. பாருங்க, தேவ சமூகத்தில் இது 7ஆவது மாசம் 1ஆம் தேதி செய்ய வேண்டிய பண்டிகை. அன்றைய தினத்துல ஓய்வு நாள் வருதோ இல்லையோ, கட்டாயம் ஓய்வு இருந்து என்ன செய்ய வேண்டும்? அந்த பண்டிகையை இஸ்ரவேல் மக்கள் ஆசரிக்க வேண்டும். இது எக்கால பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. 7ஆம் மாதத்துல 2வது பண்டிகை, அதாவது 6ஆம் பண்டிகையும் 7ஆம் பண்டிகையும் நிறைவேறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் 5வது பண்டிகை எக்கால பண்டிகை 1ஆம் தேதியும், 6வது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை 10ஆம் தேதியும், கடைசியாக கூடார பண்டிகை 15ஆம் தேதி. 7வது மாசத்தோட எல்லா பண்டிகையும் முடிஞ்சது. 7வது மாசத்தோட 8வது மாசம், 9வது மாசம், 12வது மாசம் வரைக்கும் என்ன இல்லைங்க, எந்த பண்டிகையும் இல்லை. அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி கடைசியா என்ன செய்யறேன் உங்களுக்கு சொல்லுறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால சத்தத்தால் ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை. அப்ப எக்கால பண்டிகை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு ஞாபகம் இருக்க வேண்டும். ஞாபகம் இல்லைங்களா எந்த பாவத்தையும் செஞ்சிருவாங்க. நான் கிறிஸ்தவன், இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படி நடக்க கூடாது. எதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்? தேவ காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் அருவருக்கிற விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து அதை உதாசீனப்படுத்த வேண்டும், புறக்கணிக்க வேண்டும். பாவமில்லாமல் வாழ்வதற்கு நாம் ஞாபகம் இருக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரும் நானும் டீ குடிக்க பேக்கரிக்கு போனோம். பேக்கரிக்கு போன உடனே அன்னைக்கு வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம். ஒண்ணு சாப்பிடக்கூடாது, வேணா டீ மட்டும் குடிப்பேன். அவர் என்ன செஞ்சோம், டீ குடிக்கும் பொழுது அவன் நம்ம செல்வம் பெற என்ன செஞ்சாரு, ஆளுக்கு ஒரு கேக் வாங்கிங்க, இல்ல பிரெட் வேணும் வாங்கிங்க, அதிகார ஜெபம் இங்க முடிச்சுட்டு அப்படி போனோம். அப்படி போன பொழுது எல்லாரும் சாப்பிட்டாங்க. அப்புறம் நான் கடைசியா எனக்கு வேண்டாம், நான் உபவாசம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சர்ச்சில் உபவாசம் நடத்தணும்னு சொன்னேன். அப்புறம் இன்னொரு ஊழியக்காரர் சாப்பிட்டு
ஐயோ ஆமா மறந்துட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சாருங்க, கடிச்சிட்டார், பகுதி கடிச்சிட்டார். ஐயோ ஆமா மறந்துட்டேன் அப்படின்னு. மறந்துட்டு எத்தனையோ முறை என்ன செய்யறோம், ஒருவேளை அப்ப நமக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். நாம் யாரா இருக்கிறோம், எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டுங்க, ஞாபகம் வைக்க வேண்டும். எதெல்லாம் ஞாபகம் வைக்க வேண்டும்? 7 காரியங்கள் என்று சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே. பாருங்க, இந்த எக்காலங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை பூரிகைகள் என்றும் வேதம் சொல்லுகிறது. பூரிகைகள் அல்லது எக்காலங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த எக்கால பண்டிகைகளை எக்காலம் எதற்காக செய்ய வேண்டும் என்று கேட்டால், என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். என்னாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை அப்படியே வச்சுட்டு அதுல நிறைய வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதுல 10ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களை பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமான 2 வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக. அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். வெள்ளி பூரிகைகள் அல்லது எக்காலங்கள். கவனிக்கிறீர்களா? பாருங்க, இது எத்தனை செய்ய வேண்டுமா? 2 வெள்ளி பூரிகைகள், 2 எக்காலங்கள் மாத்திரம் செய்யப்பட வேண்டும். ஏன் 3 செய்யக்கூடாது? ஏன் 10 செய்யக்கூடாது? ஏன் 1 மாத்திரம் செய்யக்கூடாது? ஆண்டவருடைய பிரமாணத்தில் ஒரு விஷயம் இருக்கிறது. 2 என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, எந்த ஒரு வழக்கும் 2 சாட்சிகளை அன்றி அது நிரூபிக்கப்பட மாட்டார். ஆனால் 2 என்பது விசேஷமான ஒரு காரியம். நிறைய விஷயங்களை சொல்லி பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் கூட 2க்கு என்ன செய்தோம்? புதிய ஏற்பாட்டு பிரமாணம், அன்பின் பிரமாணத்தை பார்த்தோம். இங்க இந்த இடத்துல சாட்சிகள் என்று என்ன செய்யலாம்? பரலோகத்துல குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு என்ன செய்வாங்க? சாட்சி கொடுப்பார். பிதாவின் இடத்துல நம்மை பற்றி ஒரு சாட்சி என்ன செய்யுங்க? கட்டாயம் இருக்கும். நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நியமங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை பற்றி நியாயத்தீர்ப்பில நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து, நம்முடைய தேவன் கிறிஸ்து என்ன செய்வார்? நம்மை பற்றி சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுப்பார். அப்ப தேவ சமூகத்துல 2 எக்காலங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 சாட்சிகள் சொன்னால் அது அந்த வழக்கு என்ன செய்யப்படுங்க? அந்த குற்றவாளி உறுதிப்படுத்தப்படுவார்கள். சாட்சி சரியான சாட்சிகளா இருக்க வேண்டும். அடுத்தது வெள்ளியால் செய்யப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த எக்காலங்கள் எதில் செய்யப்பட வேண்டுங்க? வெள்ளியால் செய்ய. வெள்ளி என்பது மீட்பை குறிக்கிறது. மீட்கப்பட்ட ஜனம் ஆண்டவருடைய வருகைக்கு என்ன செய்ய வேண்டுங்க? ஆயத்தமா இருக்க வேண்டும். வெள்ளி என்பது மீட்கப்பட்ட மக்கள். பாருங்க, எக்காலங்கள் இஸ்ரவேல் தேசத்தை அல்லாமல் பல நாடுகளிலும் எக்காலம் ஊதி இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஊதுனதுக்கும் தேவஜனங்கள் ஊதுனதுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அவங்க எல்லாம் யுத்தத்துக்காக ஊதி இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ஆரம்பம் முதல், ரட்சிப்பினுடைய துவக்கம் முதல் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் எக்காலங்கள் எதற்கெல்லாம் ஊதப்பட்டிருக்கிறதோ அந்தந்த காரியத்துக்கு அர்த்தம் உண்டு, சத்தியம் உண்டு, அதுல சில உண்மைகள் உண்டு. அதைத்தான் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இப்போ மீட்கப்பட்ட மக்கள் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்னவென்று கேட்டால், எதற்காக எக்காலம் ஊதப்படுகிறது என்று கேட்டால், சபையை கூடி வரவழைப்பதற்கு. 1ஆவது வசனத்தில் பார்க்க, சபையை கூடி வரவழைப்பதற்கு. ரட்சிக்கப்பட்ட மக்கள், இது ஞாபக குறி, மறந்துடக்கூடாது. ஞாபக குறியாக வைக்க வேண்டிய எக்கால பண்டிகை. அப்போ ரட்சிக்கப்பட்ட மக்கள் எதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும்? நான் ரட்சிக்கப்பட்டேன், 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாள் சபை கூடும் நாள் நான் சபைக்கு போகிற மனுஷனாக இருக்க வேண்டும் என்பதை நினைவு கூற வேண்டும். நிறைய பேருக்கு ஞாயிற்றுக்கிழமையே நினைவு வராது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சாதான் ஐயோ எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மறந்தே போயிட்டேன். தேவ மக்கள் அப்படி என்ன செய்யக்கூடாதுங்க? மறக்க. இது ஞாபகக்குறியான பண்டிகை. யாரும் மறக்க கூடாது. ரட்சிக்கப்பட்ட மக்கள் நீ திங்கட்கிழமை எங்க இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை எங்க இருக்கணும், அதை தேவன் திட்டப்படி வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். சபை கூடி வருவதற்காக எக்காலம் ஊதப்படுகிறது. அல்லேலூயா சொல்வார்களா? எக்காலம் என்றால் தேவ சத்தம் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்லுகிறார் வேத வாக்கியங்களிலே. என்னாகும் 10:2 பார்த்தோம். அதுல பாருங்க தேவ பிள்ளைகளே, எபிரேயர் 10:25 சிலர் சபை கூடி வருவதை விட்டுவிடுவதை போல நீங்களும் விட்டுவிடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சபை கூடி வருதல் ஒரு எக்கால சத்தமாகிய ஞாபக குறியை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க பேப்பர்ல குறிக்கிறீங்க, குறிக்க சிலர் இங்க குறிச்சு வைங்க மைண்ட்ல. என்ன செய்யுங்க? சபை கூடி வருதல் கிறிஸ்துவனுடைய பிரமாணம் ஒன்றாயிருக்கிறது, தேவனுடைய சத்தியம் ஒன்றாயிருக்கிறது. சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரர்களும் சகல மொழி பேசுகிறவர்கள் பல தரப்பட்ட இன மக்கள், பணக்காரன் ஏழை நடுத்தர வர்க்கம் எல்லாரும் சேர்ந்து கிறிஸ்துவின் வீடாய் தேவனுடைய நகரத்தாராய் கூடி
ஐக்கியப்பட்டு சபையாக ஒன்றித்து நாம் வளர வேண்டும். பரஸ்பர சிநேகம் இருக்க வேண்டும். ஏற்றத்தாழ்வு இல்லாதவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா பரலோகம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? பல ஜாதிகள் இருப்பாங்க, பல பாஷை பேசுகிற மக்கள் இருப்பார்கள், பல நிறமான மக்கள் இருப்பாங்க, ஏழை பணக்காரங்க எல்லாரும் எங்க இருப்பாங்க? பரலோகத்துல இருப்பாங்க. அங்க போய் என்ன செய்யக்கூடாதுங்க? வித்தியாசம் பார்க்காம நாம் வாழ வேண்டும். அதுக்கு முன்மாதிரி தான் சபை. பார்க்கலாம். அப்போ சபை கூடி வருவது எதற்காக? பரலோகத்துக்கு போனா எப்படி வாழ வேண்டுமோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கிறோம். சபையில நாம் தேவனுடைய வீட்டாரும், நாம் இனி அந்நியரும் பரதேசிகமாயிராமல் தேவனுடைய வீட்டாரும் ஒரே நகரத்தார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து எந்த ஜாதியானாலும் எந்த மொழி பேசினாலும் பணக்காரனோ இல்லையோ அல்லது ஏழையோ அல்லது படிச்சவனோ படிக்காதவனோ எந்த வித்தியாசம் இல்லாமல் கிறிஸ்துவின் ஒரே குடும்பம். இப்படி பழகினதுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கரெக்டா பரவாயில்ல, நீங்க வித்தியாசம் இல்லாம பழகிட்டீங்க. இதுக்குதான் எக்காலம் இதுக்கு சபை கூடிவர் வருவதற்காக தேவ சித்தத்தை இங்கு நிறைவேற்ற வேண்டும் சபையில. அதுக்கப்புறம் தான் பரலோக வீட்டுக்கு என்ன செய்கிறோம்? போகிறோம். அப்ப சபை கூடி வருவது தேவனுடைய பிரமாணம், தேவனுடைய சத்தியம். இதற்காக இந்த ஞாபகம் இருக்க வேண்டும். எங்கேயாவது மறந்த மாதிரி சுற்றி கொண்டு இருக்க கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சபை கூட வேண்டும் ஒரு ஞாபகம் இருக்காது. ஞாபக குறியாக கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகை. இரண்டாவதாக பாருங்கள், என்னாகும் 10:4 சொல்லுகிறது, தலைவர்கள் மட்டும் கூட்டி சேர்க்கப்பட வேண்டும். 10வது வசனத்துல பாருங்க, 10:4 வசனத்துல பாருங்க, ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் 1000 தலைவராகிய பிரபுக்கள் இடத்தில் கூடிவர். 2 எக்காலம் இருக்கு. அதுல ஒண்ணு மாத்திரம் ஊதினால் என்ன செய்ய வேண்டும்? தலைவர்கள் தான் வர வேண்டும். யாரெல்லாம் தலைவர்கள்? ஊழியத்துல முன்னாடி நிக்கிறவங்க, யூத் நிக்கிறவர்கள், மூப்பர்களா இருக்கிறவர்கள். இங்க நம்முடைய சபையில் இன்னைக்கு அப்படிதான் மூப்பர்களா இருக்கிறவர்கள், ஊழியர்கள் அதிகமாக உடனடியாக செய்கிறவர்கள், இன்னும் சொல்லப்பட ஊழியக்காரங்க ஐக்கியமா இருக்கணும். இல்லையா? ஊழியக்காரர் என்ன செய்யக்கூடாதுங்க? சில இடங்களை எல்லாம் நான் அப்போலாவை சேர்ந்தவர், நான் பவுலை சேர்ந்தவர், வித்தியாசம் இருக்கும். அப்ப ஊழியக்காரர்கள் சில பிரிவினைகளை உண்டாக்குகிறார்கள். பிரிவினை உண்டாக்க கூடாது. சீசர்கள் முதலாவது உலகம் நீங்கள் ஒன்றாய் இருப்பதனால் அல்லவா என்னுடைய சீசர்கள் என்று உலகம் சொல்லும் என்று யோவான் 13:35 சொல்லுகிறது. இது தலைவர்கள், சபை தலைவர்கள், சபையை நடத்துகிறவர்கள், முன்னால் நிற்கிறவங்க திட்டமிடுதலுக்காக, ஆலோசனையாக, சபையினுடைய ஒழுங்குகளுக்காக திட்டமிடுதல் மிக மிக அவசியம். இங்க பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாடுல 1000 பேருக்கு தலைவர்களை போட்டிருப்பாங்க. அந்த தலைவர்களை கூட்டாச்சுன்னா போதும். என்ன ஆகும்? அந்த 1000 பேருக்கு போய் இவங்க என்ன செய்வாங்க? அப்ப அதிகமான கூட்டத்தை கூட்ட வேண்டிய அவசியம் வராது. ஒரு குறிப்பிட்ட மக்களை மாத்திரம் கூட்டுவார்கள். அப்ப எக்காலம் போதுவது ஊழியர்கள் எல்லா இடத்திலும் அடிக்கடி ஐக்கியப்பட வேண்டும், ஆலோசனை பெற வேண்டும். சில இடங்களுக்கு போனா ஒரு பாஸ்டர் இருக்கிறார், ஒரு ஏரியாவில் ஊழியர் செய்கிறார். அவரு எந்த ஊழியர் ஐக்கியத்துக்கு போறதில்லை. இது இந்த வசனத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அப்போ எக்காலம் என்பது தேவசத்தம். தேவசத்தம் என்ன சொல்கிறது? என்னுடைய சீசர்கள் ஒன்றாக இருக்க வேண்டும், ஐக்கியமா இருக்க வேண்டும். ஐக்கியத்தை விரும்பாதவன் இந்த வசனத்தை நிறைவேற்ற முடியாது. ஊழியர்கள் ஐக்கியம், அதனால்தான் தொண்டாமுத்தூர் வட்டார போதகர் ஐக்கியத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். இதுல ஐக்கியப்படுகிறவர்கள் தேவ வசனத்தை என்ன செய்கிறார்கள்? நிறைவேற்றுகிறார்கள். ஊழியர்கள் ஒன்று கூடுவது, ஊழியர்கள் ஐக்கியமா இருப்பது, இது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறார். சபையில மூப்பர்களாய் ஐக்கியப்பட்டு சபையினுடைய திட்டமிடுதலுக்காக ஒன்று கூடி வருவது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. இதை நினைவில் கொள்ள வேண்டும். அல்லையா? இந்த பண்டிகை என்ன பண்டிகைங்க? ஞாபக குறியாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக தேவ சமூகத்தில் பாளையங்களை பிரயாணப்பட செய்வதற்காக பூரிகள் எக்காலங்கள் ஊதப்படுகிறது. 5வது வசனத்தில் பாருங்க, என்ன ஆகும்? 10:5 நீங்கள் அவைகளை பெருந்தொடியாய் முழங்கும் போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது. அவைகளை நீங்கள் 2ஆம் தரம் பெருந்தொடியாய் முழங்கும் போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கடவுது. அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்தொடியாய் முழங்க வேண்டும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நம்ம எல்லாம் ஒரு இடத்துல தங்கி தாபரிக்கிறவர்கள் அல்ல, பிரயாணப்பட்டு போகிறவர்கள். எங்க போகிறோம்? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் உண்டு. இவர்கள் எங்கே பிரயாணப்படுகிறார்கள்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு போகிறார்கள். அப்ப பாளையங்கள் புறப்பட வேண்டும். என்ன செய்ய வேண்டுங்க? பாளையம்னா மேட்டுப்பாளையம், சுண்டப்பாளையம், கலைநாயக்கபாளையம், தேனபாளையம், புதுப்பாளையம். பாளையம் என்றால் குடியிருப்பான பகுதி என்று அர்த்தம். சுண்டப்பாளையம் என்றால் குடியிருப்பான, பாளையம் என்றால் குடியிருப்பான பகுதி. அப்ப குடியிருப்பான பகுதியில பாளையம்
செய்யக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. சொல்லுங்க, சபையே கிளம்பணும். சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம் மெம்பர்ஷிப்பாக? பாளையம் புறப்படுது என்று சொன்னால் அப்படிதான். நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே நோக்கத்தோடு ஒரே லக்கோடு கூட பரலோக குடிமக்களாய் பிரயாணப்பட வேண்டும். அப்ப பிரயாணம் புறப்படுவதற்கு எக்காலம் என்ன செய்ய ஓதப்படும். அதுவே சொல்லுவார்களாம். சொல்லுங்க, இப்பூமி சொந்தம் இல்லை, நமக்கு இந்த பூமி சொந்தம் இல்லை. அதனால எக்காலம் ஊதின உடனே என்ன செய்யுங்க, அத்தனை நாளைக்கு போகலான்னு சொல்ல முடியாது. இன்னைக்கே கிளம்புனா இன்னைக்கு தான் கிளம்பணும். நம்ம சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம், விடுங்க இன்னைக்கு நாளைக்கு போகணும். அது உலக வேலைகளுக்கு பரவாயில்லைங்க. ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டுங்க, இன்னைக்கு கிளம்பணும்னா இன்னைக்கு தான் கிளம்ப வேண்டும். எக்காலம் ஊதுவாங்க. எப்ப எக்காலம் ஊதுவாங்க? மேகம் ஆசாரிய கூடாரத்துல நிற்கும். மேகம் தேவ மகிமை. மேகம் என்று சொன்னா தேவ மகிமை ஆசாரிய கூடாரத்தில் நிற்கும். நின்று அவங்க பிரயாணம் இருப்பாங்க. சுக்கோத்து புறப்பட்டு மாராவுக்கு வந்தார். மாராவுக்கு புறப்பட்டு போய் சீனா மலைக்கு வந்தார். ரெவிடியமுக்கு போனார். அப்படியே போக போக என்ன செஞ்சாங்க, சீனா அவங்க காதேஸ் வனத்துக்கு போனாங்க. அப்படியே போக போக மோவாப் தேசத்தின் எல்லைகளுக்கு போனாங்க. இப்படி போக போக யோர்தான் அப்படியே போனாங்க, எரிகோவுக்கு போனாங்க. அப்படியே ஒவ்வொரு இடங்களுக்கும் பாளையம் போகிறாங்க. அப்ப அந்த இடத்தை காலி பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய வேண்டுங்க, புறப்பட்டு போக வேண்டும். ஊரே கிளம்பி போக வேண்டும். சொல்லுங்க, சட்டி பானையெல்லாம் கட்டிட்டு போக வேண்டும். ஆடு மாடுகளை வெட்டி கொண்டு போக வேண்டும். குழந்தை குட்டிகளை அழைத்து கொண்டு போக வேண்டும். வயதானவர்கள் கட்டில் படுக்கையா இருந்தாலும் கூட இன்னைக்கு கட்டில் படுக்கை இல்லை. கேட்ட ஆண்டவர் அப்படி வைக்கல யாரையும். அவர்கள் எப்படி இருந்தாங்க, 40 வருஷமா பலசாலிகளாக கத்த வைத்திருந்தார். நரகேஸ்வரர்களாம். இப்படி தேவனாலே கத்த மேகம் இறங்கும் பொழுது எக்காலம் போதப்படும். எக்கால சத்தத்தை கேட்ட உடனே அத்தனை பேர் என்ன செய்ய வேண்டுங்க, புறப்பட வேண்டும். அன்னைக்கு கல்யாணம் வச்சிருந்தாங்க எங்களை யாருக்காவது என்ன செய்ய வேண்டும், சும்மா 2 செகண்ட்ல கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழுங்க, கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துக்கள் ஆசாரியன், அவ்வளவுதான். கிளம்பு. பெரிய விருந்தாலும் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. இல்லைன்னா டேட் மாத்தி வச்சுக்கோ, அவ்வளவுதான். கேன்சல். அந்த டேட்ல கேன்சல். எக்காலம் ஊதினால் புறப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வருவது கூட எக்காலம் ஊதினால் என்ன செய்ய வேண்டுங்க, கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுஅழைப்பெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளை பேர் எடுத்துட்டு பிள்ளை ஸ்கூல்ல சேர்ந்த அப்புறம் வரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி எல்லாம் முடியாது. தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. எக்காலம் ஊதின உடனே பிரயாணம் என்ன செய்ய வேண்டுங்க, புறப்பட வேண்டும். அப்ப தேவ சமூகத்துல இந்த பிரயாணத்தை நான் வேதத்தில் பார்க்கும் பொழுது பாளையங்கள் புறப்படுவதை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆவியானுடைய நடத்திப்புக்காக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது மேகம் என்ன செய்யுங்க, எக்காலம் ஓதப்படும். வேதம் சொல்லுகிறது ரோமர் 8:14, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ஆவியானவரால் நடத்தப்பட்டால் எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறாரோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகளான சுதந்திரவாளிகள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, நம்முடைய அப்பா எந்த வழியில போறாரோ அவருடைய பிள்ளைகள் அவருடைய வழியில செய்ய வேண்டுங்க, போக வேண்டும். அவர் கிழக்கு திசை நோக்கி போனால் நாமும் மேற்கு திசை நோக்கி போகக்கூடாது, கிழக்கு திசையில் தான் போக வேண்டும். கவனமா இருக்கணும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை. அப்ப பிரயாணம் புறப்படுவது என்று சொன்னால் ஆவியானவருடைய நடத்திப்புக்கு என்று நம்மை அர்ப்பணித்து வாழ்வது. ஆவியானவர் இன்னைக்கு எங்கே நடத்துகிறாரோ அந்த படி என்ன செய்ய வேண்டுங்க, எப்படி நடத்துவார்? காலையில் எந்த சொல்ல எப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இன்னைக்கு காலையில் எழுப்பிட்டேன், காலை முதல் மாலை வரைக்கும் நான் என்ன செய்ய வேண்டும், வேலை ஸ்தலத்துல போக்கில் வரவே எனக்கு கிருபையாக பாதுகாத்துக் கொள்ளுங்க, தீமை அணுகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தமான சிந்திக்க செயல்பட கிருபைத்தார். நான் அப்படி ஜெபம் பண்றேன், நீங்க ஜெபிக்கிறீர்களா? அது வேணும் இது வேணும் கேட்பீங்க, கேளுங்க. வேண்டாம்னு சொல்லல. கார் வேணும், வீடு வேணும், இடம் வாங்கணும், கல்யாணம் வைக்கணும், பணம் வேணும், வேலை வேணும், வருமானம் வேணும், இதெல்லாம் ஜெபத்துல கேளுங்க, வேணும்னு சொல்லல. ஆனா காலையில எழும்பி நம்முடைய பிரயாணத்துல போகும் பொழுது, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் பரிசுத்தமாய் வாழ கிருபைத்தார், எந்த தீய செயல்களில ஈடுபடக்கூடாது, பாவம் செய்யாதவர்களுக்கு என் ஆத்துமாவை காத்துக் கொள்வதற்கு ஒரு கிருபையை தாருங்க. காலை ஜெபத்தில் ஒவ்வொரு நாள் காலை ஜெபத்துல இந்த வார்த்தைகளையும் சேர்த்து ஜெபிக்க வேண்டும். அப்போ ஆவியானவருடைய நடத்திப்பு நமக்கு என்ன செய்ய உண்டாகும். ஆவியானவர் எப்படி நடத்துவார்? அவருக்கு விருப்பமானபடி நடத்துவார், ஆண்டவருக்கு விருப்பமானபடி. இப்படி ஜெபிக்கிறோமா? ஒருவேளை ஆண்டவரே இன்னைக்கு காலையில இருந்து மாலை வரைக்கும் எனக்கு கிருபையா நடத்தும், எனக்கு ஒருவேளை காலையில ஒரு 11 மணிக்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஷிப்போட நான் டாஸ்மாக் போக வேண்டியதா இருக்கும், எந்த இடமில்லாத நடத்தும் அப்படின்னு ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்க முடியாது. டாஸ்மாக் கடைக்கு போனதுல என்ன செய்யாதுங்க, ஜெபிக்க முடியாது. அவள் அந்த ஜெபத்துக்கு கத்த நினைச்சு மாட்டாங்க. அப்ப தேவனுடைய சித்தம் எதுவாக இருக்கிறதோ அந்த விதத்துல நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப ஆவியானவர் அதன்படிதான் என்ன செய்வாங்க, நடத்துவார். அப்ப தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளை கவனிங்க, மேகஸ்தம்பம் எழும்பும் போது எக்காலம் மூடப்படும். அப்போ ஆயத்தமாகி புறப்பட்டு போக வேண்டும். அப்போ ஆவியானவருடைய நடத்திப்புக்காக என்ன செய்ய வேண்டுங்க, கீழ்ப்படுத்தி செயல்பட வேண்டும் என்று இந்த வசனங்களை நாம் வித்தியாசமாக பார்க்கிறோம். கீழ்ப்படிய வேண்டும், ஆவியானவருக்காக கீழ்ப்படிய வேண்டும். அடுத்ததாக ஜனங்களை
யுத்தத்துக்கு ஆயத்தம் செய்வதற்காக எக்காலம் முதல்படும். என்ன ஆகும்? 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீங்க எடுத்து வைத்த வேத பகுதி தான். 9ஆம் வசனத்தில் பாருங்க. உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு போகும்போது பூரிகைகளை பெருந்தோணியாய் முழங்க கடவீர்கள் என்று பார்க்கிறோம். இப்ப யுத்தத்துக்கு போவதற்காக எக்காலம் என்ன செய்யப்படுங்க? ஊதப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். எக்காலம் போதுனால உடனே என்ன செய்ய வேண்டும்? யுத்தத்துக்கு ஆயத்தப்பட வேண்டும். யுத்தம் செய்யப்பட்டது எதிராளிகள் என்ன செஞ்சிருவாங்க? தாய்க்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் யுத்தம் இருக்கிறது. புதிய ஏற்பாடு காலத்துல யுத்தம் இல்லையா? கட்டாயம் என்ன செய்யறதுங்க? யுத்தம் இருக்கிறது. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு என்னதான் சொல்றது. யுத்தம் இல்லாத வாழ்க்கை இல்லை. உலக மக்களுக்கு வருகிற யுத்தத்துக்கும் நமக்கு வருகிற யுத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா, உலக மக்களுக்கு சஞ்சலங்கள், வியாதிகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதுல புலம்பி செத்து போயிடுவாங்க. ஆனா நாம துதிச்சு ஜெயிச்சிருவோம். உலக மக்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு போராட்டம் உண்டு, ஆனா இது வெற்றியான போராட்டம். ஒவ்வொரு நாளும் என்னுடைய யுத்தத்துல நான் தோல்வி அடைவது இல்லை. ஒரு அவிசுவாசியா இருந்தா தோற்று போவேன். நான் விசுவாசியா இருக்கிறதுனால எல்லா யுத்தங்களிலும் ஜெயிப்பேன். யுத்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எபேசியர்லயே பாருங்க, 6ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், வானமண்டலத்தின் சேனைகளோடு துரைத்தனங்களோடு நமக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. போராட்டம் சொல்லுங்க. நான் ஒரு யுத்த வீரன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்கள் ஒரு யுத்த வீராங்கனை, நீங்கள் ஒரு யுத்த வீரன். நமக்கு முன்பாக இந்த யுத்தங்களை நடத்துகிறவங்க யாருங்க? கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் பின்னால போனா கட்டாயம் நமக்கு தோல்வி இல்லவே இல்லை. இயேசுநாதர் பின்னால்தான் போறோம். இயேசுநாதர் பின்னால போகாம தேசமாடி போனா நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களுக்கு கட்டாயம் தோல்விதான். தோல்வி இல்லாம போகணும்னா ஆண்டவர் நடத்துகிற வேண்டாமா ஆவியானவரை நடத்திப்படி நாம் போனால் நம்முடைய யுத்தங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வோம்? ஜெயம் பெறுவோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல. எதிராளிகளை போய் நம்ம என்ன செய்யாதுங்க? கத்தி எடுத்து வெட்ட முடியாது, வாள் எடுத்து அவர்களை தாக்க முடியாது. நம்முடைய யுத்தம் ஜெபத்தினால் போராடி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட என்ன செய்கிறோம்? ஆவியின் பட்டயமாகிய வசனத்தை படித்துக் கொண்டு சாத்தான ஜெயிக்கிறோம், வியாதிகளை ஜெயிக்கிறோம், கடன்பாரத்தை ஜெயிக்கிறோம். அல்லேலூயா சொல்றாங்க. நமக்கெல்லாம் கடனே இருந்தாலும் வியாதியே இருந்தாலும் துதிச்சு ஜெயிச்சிருவோம். ஸ்தோத்திரம் பண்ணி என்ன செய்வோம்? ஜெயித்து விடுவோம். ஆனால் உலக மக்கள் புலம்பியே செத்து போவாங்க. புலம்பி ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. தேவ மக்கள் என்ன செய்வாங்க? புலம்பக்கூடாது. ஒரு நாளும் தேவ மக்கள் எந்த கஷ்டத்தை குறிச்சு, வியாதியா இருந்தாலும் சரி, கடன்பாரமா இருந்தாலும் சரி, பலவிதமான பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாதுங்க? புலம்பக்கூடாது. புலம்பினால் அவிசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவிசுவாசிகள் புலம்புவார்கள், விசுவாச மக்கள் துதிப்பார்கள், தேவநாமத்தை கனப்படுத்துவார்கள். யோபு வாழ்க்கையில என்ன வந்துச்சுங்க? பெரிய போர்க்களம், பெரிய யுத்தம், அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஒரு வார்த்தையும் அவன் புலம்பவில்லை, தேவனை குறை சொல்லவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். சாத்தான் வெட்கப்பட்டான். சொல்லுங்க, சாத்தான் வெட்கப்படணும்னா என்ன செய்யுங்க? துதி செலுத்த வேண்டும். துதிக்கிறதெல்லாம் நம்முடைய யுத்தமே. யோசபாத் ராஜா யுத்த காலத்துல போய் புலம்ப சொன்னாரா? என்ன செய்தார்? யுத்த காலத்துல யோசபாத் ராஜா மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார்கள் படையெடுத்து வந்தார்கள். நாளாகமம் 20 அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த இடத்துல பாருங்க, யுத்த காலத்துல போய் நின்று கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லப்படுது. எதிரிகள் ஒருத்தருக்கு விரோதமாக எழுப்பி அவங்களே வெட்டு செத்து போனார்கள். இல்லையா? அவன் நம்முடைய வேலை என்னங்க? நம் யுத்தம் உண்டு என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே சமயத்துல துதிச்சே நம்ம செஞ்சுருவோம், யுத்தத்தில் வெற்றி பெற்றுவோம். அல்லே சொல்லலாம். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த எக்கால பண்டிகை என்பது ஞாபகக்குறியாக வைக்க வேண்டிய பண்டிகை. எதையெல்லாம் ஞாபகம் வைக்கணும்? நான் கிறிஸ்தவன், பாவம் செய்யக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா சபைக்கு போக வேண்டும், சபை கூடி வர வேண்டும், தலைமைகள் ஐக்கியமா இருக்க வேண்டும், ஊழியக்காரனே பாளையங்கள் புறப்படுவது என்று சொல்வது இது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்துக்கு சொந்தக்காரன் அல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகமா இருக்கிறது, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கும் ஒரு போராட்டம் உண்டு. உலக மனுஷனுக்கு வருகிற போராட்டத்துக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கிறது. உலக மனுஷன் புலம்பி நிறைய பேர் பார்க்கிறோம். பேசாம எங்கேயாவது செத்து போலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உலக மக்கள். ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம்? செத்து போகலான்னு நினைக்க மாட்டோம். நிறைய பேர் கடன் பாரம் தாங்க முடியாம, வியாதியின் கொடுமையினால, தீராத பிரச்சனையினால, வம்பு வழக்கினால தற்கொலை செய்கிறார்கள். அவர்களுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. நமக்கு அப்படி அல்ல. நாம் துதிச்சு ஸ்தோத்தரித்து ஜெயம் பெறுகிற மக்கள். போராட்டம் உண்டு. இது தோல்விக்குரிய யுத்தம் அல்ல, இது வெற்றிக்குரிய ஒரு யுத்தம். நமக்கும் போராட்டம் உண்டு. விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நீதிமன்றம் நீதிபதிகள் எனக்காக
வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே யுத்தங்களை செய்வதற்காக அவர்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த எக்காலம் என்ன செய்கிறது? ஓதப்படுகிறது. ஐந்தாவதாக பண்டிகைகளை கொண்டாடுவதற்காக என்னாகும்? 10:10 அதே புத்தகத்தில் உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாக தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஓத வேண்டும். பாருங்க, தேவசமூகத்தில் பண்டிகை நாட்கள் நமக்கு எப்பெல்லாம் பண்டிகை? நமக்கு தெரிஞ்ச பண்டிகை கிறிஸ்துமஸ், புத்தாண்டு தான். அதல்ல பண்டிகை என்றால் என்னைக்கு நம்ம இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டு மீட்கப்பட்டோமோ அன்று முதல் கொண்டு ஆண்டவர் வந்து அழைத்து செல்கிற வரைக்கும் நமக்கு என்னதாங்க? அனுதினமும் பண்டிகை தான். அதான் 118ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களின் கூடாரங்களில் ரட்சிப்பின் சொல்லுங்க. ரட்சிப்பை எப்பெல்லாம் கொண்டாடலாம்? ஞாயிற்றுக்கிழமை மட்டுமா? சொல்லுங்க. அனுதினமும் கொண்டாடலாம். வீடுகளோடு ஜெபிக்கலாம். தனி ஜெபம், தனி ஆராதனை இருக்கிறது. குடும்பத்தோடு கூடி ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம். அந்த ஒரு ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொண்டாடலாம். சொல்லுங்க. சபையில கூடி ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம். உபவாச கூட்டங்களே, இரவு கூட்டங்களே, திருப்பிரசங்கத்துல எல்லா இடங்களிலும் ரட்சிப்பை கொண்டாடி கொண்டே இருக்கலாம். நமக்கு என்ன பெரிய ஆசீர்வாதம் வந்துச்சோ இல்லையோ, இந்த ரட்சிப்பு கிடைச்சது பாருங்க. இதை கொண்டாடினாலே போதுங்க, ஆண்டவர் நம்ம பேர்ல சந்தோஷப்படுவார். நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு மகிழ்ச்சியா இருப்பார் ஆண்டவர். ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சகரை கொண்டாடுவது நாம் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம். அப்போ பண்டிகைகளை கொண்டாடுவதற்கு இந்த எக்காலங்கள் என்ன செய்கிறது? ஓதப்படுகிறது. அதனால நான் எக்காலம் என்று சொன்னால் தேவசப்தம். தேவசப்தம் என்ன சொல்கிறது? அனுதினமும் ஜெபியுங்கள், ஆராதனைக்கு வாருங்கள், வீட்டு ஜெபங்கள் சுகுடி ஜெபியுங்கள், குடும்பமாக சேர்ந்து ஜெபியுங்கள். எல்லாம் தேவசப்தம் தான். தேவசப்தம் நம்ம துணித்துக் கொண்டே இருக்கிறது. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவனானால் கட்டாயம் அனுதினமும் இயேசுவோடு கூட என்ன செய்ய வேண்டும்? பேச வேண்டும். அவரோடு கூட அவர் சமூகத்தில் இருக்க வேண்டும். அதுதான் பண்டிகைகள். சொல்லுங்க, நாள்தோறும் நமக்கு பண்டிகை தான். சொல்லலாம். நமக்கு எப்பெல்லாம் பண்டிகை? டெய்லி பண்டிகை தான். ஒரு நாள் புலவல் கிடையாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும். எதனால? புதையல் கிடைச்ச சந்தோஷமா? லாட்டரி சீட்ல பணம் கிடைச்ச சந்தோஷமா? அதல்ல, அதை காட்டிலும் மேன்மையான சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம். இதை நீங்க கொண்டாடுங்க, அனுதினமும் கொண்டாடுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கசப்பான நேரங்கள், கஷ்டமான வியாதியான நேரங்கள், கடன் பாருங்கள், சில நேரத்தில் பலவிதமான மன உளைச்சலான வார்த்தைகள், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ரட்சிப்பை சரியா கொண்டாடுங்க. இது எல்லாம் ஜெயிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ரட்சிப்பை கொண்டாடுவதற்கு என்ன செய்யக்கூடாதுங்க? சோர்ந்து போகக்கூடாது. சிரித்த முகத்தோடு தேவ சமூகத்தை தேட வேண்டும். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் சாப்பாடு இருந்தாலும் இல்லாட்டாலும், பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும், எப்பொழுதும் ரட்சிப்பை கொண்டாட வேண்டும். அப்போ பண்டிகை நாட்களிலே நம்ம என்ன செய்வோம்? தேவநாமத்தை மையப்படுத்தி என்று சொன்னால் சதாகாலம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகிற வரைக்கும் இந்த ரட்சிப்பை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். அதாவது நீதிமன்ற கூடாரங்களே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. கர்த்தருடைய வழக்கம் என்ன செய்யும்? பராக்கிரமம் செய்யும். கர்த்தர் கூட இருந்து எப்பெல்லாம் ரட்சிப்பை நீங்க அதிகமா மகிழ்ச்சியை கொண்டாடுறீங்களோ அப்பெல்லாம் கர்த்தர் வந்து உங்களுக்கு என்ன செய்வாங்க? பலம் கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார், எல்லாத்தையும் ஜெயிப்பதற்கு நான் கிருபை கொடுப்பார். அதான் கர்த்தருடைய வழக்கம் பராக்கிரமம் செய்யும். இப்படி சபை கூடி வருவதற்காக, சபை தலைவர் கூடி வருவதற்காக, பாளையங்கள் புறப்படுவதற்காக, யுத்தங்களுக்காக, பண்டிகை கொண்டாட என்று 5 காரியங்கள் பார்ப்போம். இதெல்லாம் எக்காலங்கள் ஓதப்படுகிறது. 6வதாக யாரெல்லாம் ஓதலாம்? எல்லாரும் ஓத முடியாது. எக்காலத்தை யாருதான் ஓதலாம்? தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதுதான் ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்தை யாரும் செய்ய முடியாது. அப்ப என்ன ஆகும்? 10:8 பார்க்கிறோம். ஆரோனும் அவர் குமாரரும் எக்காலத்தை ஓத வேண்டும். எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. லேவியர்கள் ஓத முடியாது, விசுவாச மக்கள் ஓத முடியாது, இல்லையா? ராஜாக்கள் என்ன செய்ய முடியாதுங்க? ஓத முடியாது. இந்த எக்காலத்தை யார் மட்டும்தான் ஓதுவாங்க? ஆசாரியர்கள் மாத்திரம். அப்ப ஆசாரியர்களுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்ட ஒரு ஊழியம் அது. அப்போ எக்காலம் என்பது தேவனுடைய கண்டிப்பின் வார்த்தைகள். எக்காலம் தேவனுடைய கண்டிப்பின் வார்த்தைகள், உபதேச வார்த்தைகள், சுவிசேஷ வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், இதெல்லாம் இருக்கு எக்காலம். இது தேவ சத்தம். எக்காலம் என்றாலே என்னதுங்க? தேவ சத்தம் என்ற அர்த்தத்தை கொடுக்கிற ஒன்றா இருக்கிறது. இது இப்படிப்பட்ட நினைவுகள் இருக்க வேண்டும். பாருங்க, உங்களுக்கு எனக்கும் என்ன ஒரு ஐக்கியம் என்று கேட்டால் உரிமையோடு உங்களை என்ன செய்யலாம்? நான் கண்டிக்கலாம், அன்பு செலுத்தலாம், உங்களுக்கு உரிமையோடு ஆண்டவருடைய உபதேசங்களை சொல்லலாம், உரிமையோடு வாழ்த்தலாம்,
இது பாஸ்ட்னு சொல்றதை காட்டிலும் ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன், ஒரு தகப்பனுக்கு உங்களை கண்டிக்கிறதுக்கு என்ன இருக்குங்க? உரிமை இருக்கிறது. இப்ப எக்காலம் என்று சொல்வது தேவ பிள்ளைகளே, இந்த விஷயங்களை எல்லாம் கண்டிப்பதற்கும் ஆயத்தப்படுத்துவதற்கும், யுத்தம் இருக்கு ஜாக்கிரதையாக சொல்வதற்கு, எல்லாவற்றுக்கும் இந்த எக்காலம் என்ன செய்கிறதுங்க? உதவப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் மல்கியாவுல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், ஆசாரியருடைய வாயில எக்காலம் இருப்பதை போல கர்த்தருடைய வார்த்தை இருக்க வேண்டும். மல்கியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஆசாரியர் வாயில் வேதத்தை தேடுவார்களே, ஆசாரியருடைய உதடுகள் என்ன செய்ய வேண்டும்? அறிவை காக்க வேண்டும். அப்ப ஆசாரியருடைய உதடுகளிலே வாயிலே மக்கள் எதை தேடுவார்களாம்? வேதத்தை தேடுவார்களாம். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரசங்கம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இருக்கு? நிறைய பேருடைய பிரசங்கம் கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவார்கள் ஒரு பிரசங்கத்தை ஆரம்பிப்பாங்க பாருங்க. அதுதான் பிரசங்கம் ஆரம்பிப்பாங்க. அப்போ கர்த்தரை எங்கெல்லாம் ஆசீர்வதிச்சாலும் சொல்லி பிரசங்கிப்பார்கள். இது சத்தியம் அல்ல. இது ஒரு விசுவாசத்துக்கு ஆசீர்வாத, உலகத்துக்கு நன்மைக்குண்டான விசுவாசத்தை சொல்லுகிற ஒரு காரியம் தான், வேற ஒன்றும் கிடையாது. வாக்குத்தத்தம் இது உலகத்துடைய வாக்குத்தத்தம். அது வாளாக்காமல் தலையாக்குவார். இந்த பாஸ்டர் என்ன செய்வார்? நான் ஒரு முறை எனக்கு பணம் 10,000 ரூபாய் தேவைப்பட்டது, என் கையில பெட்ரோலுக்கு கூட காசு இல்லை, நான் திகைத்து கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நபர் வந்தார், அந்த 10,000 ரூபாய் எனக்கு தேவைப்பட்டது, அந்த கவர் கொண்டு வந்தார், ஜெபித்து அதை பெற்றுக்கொண்டேன். பிரிச்சு பார்த்தா 10,000 ரூபாய் இருந்தது, 10,000 ரூபாய் இருந்தது. இது சத்தியமா? சத்தியமா? தேவ பிள்ளைகளை, இது ஒரு கஷ்டப்படுகிற மக்களுக்கு, வேதனை உள்ள மக்களுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறேன். ஆனா சத்தியம் இதை மட்டும் தான் அதிகமா பிரசங்கிக்கிறார்கள் பல சபைகளில். ஆனா பல சபைகளிலும் சத்தியத்தை பிரசங்கிக்கிறார்கள். அப்ப ஆசாரியருடைய வாயில் இருக்க வேண்டும், வேதம் இருக்க வேண்டும், சத்தியம் இருக்க வேண்டும், நீதி இருக்க வேண்டும். மக்கள் எப்படி போனா நமக்கு என்ன? அவங்களுக்கு பிரியமானது என்ன? கடன் தீரணும், வியாதி போகணும், பிரச்சனை போகணும், அவ்வளவுதானே. அவ மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு போவோம். பாப்பா போனா என்ன, வந்தா என்ன, நமக்கு என்ன? அப்படி பிரசங்கிக்கூடாது. எப்படி ஆகணும்? நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். அல்லேலூயா சொல்றாங்க. அந்த ஒரு சத்தியங்கள் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆசாரியருடைய வாயில வேதம் இருக்க வேண்டும், சத்திய வசனம் இருக்க வேண்டும். ஆனால் ஆசாரியர்கள் எக்காலத்தை ஊதுவார்கள். சத்தியம் தெரிஞ்சவரோ என்ன செய்ய வேண்டும்? சரியாய் போதனை செய்து மக்களை வழிநடத்த முடியும். எல்லாரும் இயேசு பத்தி, நீங்க கூட பல இடங்களில் இயேசு பத்தி சொல்லி ஆத்மாக்களை கொண்டு வந்துருவீங்க. ஆனா அந்த ஆத்மாக்களை பரலோகத்துக்கு இந்த பக்குவப்படுத்துவது சபைதான், சபையில் இருக்கிற போதகர்கள் தான். என்ன கேட்டீங்கன்னா, செந்தில் வருவார், நீங்க ஒரு விசுவாசிக்கு ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பத்தி சொல்லி அவரை இயேசுவின் ராஜ்யத்துக்கு கொண்டு வர்றீங்க. ஆத்மாவை உள்ளே கொண்டு வர முடியும், அவ்வளவுதான். பரலோகம் கொண்டு போறதுக்கு என்ன செய்ய முடியாதுங்க? முடியாது. ஒரு ஆத்மாவை சபைக்குள்ளாக கொண்டு வரலாம். அவர்கள் சபைக்குள்ளாக வந்து இயேசு நல்ல தெய்வம், சுகம் கொடுத்தார், இந்த ஆண்டவர்களுக்கு போதுன்னு ஆராதிச்சிருப்பாங்க. ஆனா எப்படி ஆராதிப்பாங்க? உலகத்தோடு வாழ்ந்து ஆராதிப்பார்கள், பாவத்தோடு வாழ்ந்து கிறிஸ்துவை ஆராதிப்பார்கள். சபை என்ன செய்கிறது? சபை போதகர் என்ன செய்கிறார்? வேதத்தை, சரியான சத்தியத்தை போதித்து, பாரம்பரியங்களை விட்டு, உலகத்துடைய பாவத்தை விட்டு, சடங்காச்சாரங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துகிற இடமாய் என்ன செய்கிறது? மாறுகிறது. அப்பதான் உணர்வடைகிறார். உணர்வடைந்து நம் கிறிஸ்து கூட வந்தா பழசோடு வாழக்கூடாது, புதிய வாழ்க்கை வாழ வேண்டும். இதை யாருதான் செய்ய முடியும்? வேதத்தை நன்றாக வாசித்து தியானித்து கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்ட விளக்கங்களை போதிக்கிற ஊழியம் தான், வியாக்கியானம் பண்ணி சரியான விளக்கத்தை சொல்லுகிறவன் தான் இந்த எக்காலத்தை உதவ முடியும். எல்லாரும் என்ன செய்ய முடியாதுங்க? உதவ முடியாது. ஆக தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஊழியம் இருக்கிறது. ஆனால் ஆசாரியர்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஊழியம் என்ன செய்யறதுங்க? விசேஷமான ஊழியம் இருக்கிறது. ஆனால்தான் சபை கூடி வர வேண்டும். உங்களுக்கும் யார் இருக்கிறார்? ஆசாரியர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது, மறுத்து விடக்கூடாது. ஆகவே 6வது ஆரோனும் குமாரனும் எக்காலத்தை, 7வதாக கடைசி எக்காலம். அதுக்கப்புறம் எக்காலம் உதப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் கடைசி எக்காலம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எக்கால சுத்தமே இல்லை. சபை போட வேண்டாம், அதுக்கப்புறம் தலைவர்கள் போட வேண்டாம், பாளையம் புறப்பட வேண்டாம், ஜனங்களை யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்த வேண்டாம், இந்த பூமிக்குரிய காரியங்களில் பண்டிகை கொண்டாட வேண்டாம். அல்லேலூயா. யாரும் உங்களை கண்டிச்சு உணர்த்து பிரசங்கம் பண்ண வேண்டாம். நாம் எல்லாரும் கடைசி காலம் துணிச்ச உடனே பரலோக வீட்டுக்கு என்ன செய்ய போகிறோம்? அதான் கடைசி காலம். 7வதாக பார்க்கிறோம். எத்தனாவது பாயிண்ட் இருக்குது? அதனால தேவ பிள்ளைகளே,
இங்க பார்க்கும் பொழுது எக்காலம் என்று சொன்னாலே நமக்கு ஞாபகக்குறியாக வைத்துக் கொள்வதற்கு ஒண்ணு. இரண்டாவது தேவ சத்தம். அப்படி அர்த்தத்தை என்ன செய்ய வேண்டுங்க? எக்காலம் என்று சொன்னால் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். நான் யாரா இருக்கிறேன்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். சபை கூடி வர வேண்டும், சீசர்கள் ஐக்கியமா இருக்க வேண்டும், பாளையம் புறப்பட வேண்டும், ஒரு இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து செய்ய வேண்டும், பரலோகத்தை நோக்கி பிரயாணம் செய்ய வேண்டும், விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ரட்சிப்பை கொண்டாட வேண்டும். இது நியமிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே கண்டித்து உணர்த்தலாம். அது ஆரோன் அவருடைய குமாரர்கள் எக்காலத்தில் 7வது மட்டும்தான் கடைசியாக கடைசி எக்காலம் வரைக்கும் அதோடு எக்கால சத்தம் இல்லை. தேவ ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம்? புறப்பட்டு போக வேண்டிய நேரம். அப்போ எக்கால சத்தம் என்பது தேவ சத்தம். ஏசாயா 58:1 சொல்லுகிறது, சத்தமிட்டு கூப்பிடு, அடங்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபுக்கு அவருடைய வம்சத்தை அவர்கள் பாவத்தையும் தெரிவி சொல்லுகிறது. அப்போ சத்தமிட்டு கூப்பிடு. இப்ப நான் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு எக்கால சத்தம். இன்னும் சொல்ல போனா தேவ சத்தம். பிரசங்கம் என்பது என்னதுங்க? இன்றைய எக்கால சத்தம் அது ஒரு தேவ சத்தமா இருக்கிறது. ஏசாயா கதை சொல்றது, சத்தமிட்டு கூப்பிடு, அடங்கிக் கொள்ளாதே, எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்து, என் ஜனத்துடைய மீறுதலை அந்த பிரசங்கத்தின் மூலமாய் தெரிவி என்று அவர் சொல்கிறார். ஓசியா 8:1 சொல்கிறது, ஓசியா 8:1 உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்களின் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறார். சொல்லுங்க, கர்த்தருடைய வீடு அப்படின்னா யாருங்க? நான் ஒரு கர்த்தருடைய வீடு, என் குடும்பம் ஒரு கர்த்தருடைய வீடு, என் சபை ஒரு கர்த்தருடைய வீடு தான். இதெல்லாம் கர்த்தருடைய. இந்த கர்த்தருடைய வீட்டின் மேல் நம்ம எதிராளி வந்தால் ஆண்டவரை கண்டுக்குவாரா? கண்டுக்காம இருப்பாரா? கண்டு என்ன செய்வார்? மகனே மகளே, உனக்கு விரோதமாய் சத்துரு வருகிறான், நீ கவனமாயிரு, எச்சரிக்கையாரு, மனநலப்பட்டு ஜெபம் பண்ணு, வசனத்தை வாசி, வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள், சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவர் விழிப்பாக இருக்க சொல்லுவாரா? இல்ல எப்படி நாசமா போட்டு விட்டுருவாரா? சொல்லுங்க. அப்போ தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயில எக்காலத்தை வை, அவர்கள் உடன்படிக்கையை மீறி நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினபடினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். அப்போ வாயில எக்காலத்தை வை சொன்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளே, சத்துரு வருகிறான், சாத்தான் வருகிறான், நீ விடாதபடிக்கு கவனமாயிரு, கர்த்தருடைய பாதுகாக்க வல்லவரா இருக்கிறார், ஆனாலும் உன் விசுவாசத்தை உறுதியாக இல்லை, சத்துரு வரது கண்டுக்காம விட்டுறாத என்று சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு? பிரசங்கத்தின் மூலமா எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்கிறார். எச்சரிப்பின் வார்த்தை மிக மிக அவசியம். அதான் இங்கே கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு வந்தால் கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், எச்சரிக்கையா இருக்கு சொல்லுவார். நம்ம என்ன செய்யுங்க? கவனமா இருக்கணும், எச்சரிக்கை. நமக்கு தெரியாமையே நமக்குள்ள விசுவாசம் என்ன செய்வான்? வருவான், செல்போன் மூலமா வருவான், வாட்ஸ்அப் மூலமா வருவான், பல விதமான அசுத்தங்கள் அருவருப்புகள் அதிலிருந்து வரும், உலகத்துக்கு எல்லா விஷயங்களும் வரும், சடங்காச்சாரங்கள் வரும். நாம் கவனமா இருக்க வேண்டும். அதான் வாயிலை எக்காலத்தை சொன்னார், வசனத்தை தேவனுடைய வார்த்தை வச்சு நீ என்ன செய்ய ஜனங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்தில் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எசேக்கியேல் 33:5 சொல்லுகிறது. எசேக்கியேல் 33:5 எக்கால சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையாய் இருக்கவில்லை என்றால் அவனுடைய ரத்தப்படி அவன் பேர் சுமரும், எச்சரிக்கையாய் இருக்கிறவனோ தன் ஜீவனை தப்பித்துக் கொள்கிறான். சரிங்களா? இப்போ தேவ சத்தத்தை கேட்டு எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இல்லாம கவனக்குறைவா இருந்தால் அவருடைய ரத்தப்படி அவங்க வரும். இன்னொருத்தர் பேர் என்ன செய்யாதுங்க? வரா. சொல்லுங்க, ஒரு வீட்டுல நீங்க 4 பேர் இருக்கிறீங்க வைங்க, 4 பேர்ல 3 பேர் கவனமா இருக்கிறீங்க, ஒரு ஆள் மட்டும் எத்தனை எச்சரிப்பின் சத்தம் வந்தாலும் அது கவனம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறாங்க வைங்க, மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறாங்க, மனம் திரும்பவே இல்லை, ரொம்ப அசுத்தமான காரியங்கள், பாவ செயல்கள், உலக விக்கிரக வழிபாடுகள் ஒரு ஆள் மட்டும் செய்யறாங்க. 4 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனா ஒரு ஆள் தேவ சத்தத்தை கீழ்ப்படியவே இல்லை, எக்கால சத்தம் ஓதப்படுகிறது, பிரசங்கம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார், ஆனா மாறுவதே இல்லை. அப்படின்னு கேட்டா 4 பேருக்கு ஒரு ஆள் செஞ்ச தப்புனால 3 பேருக்கு நரகத்துக்கு என்ன செய்ய மாட்டார்? ரத்தம் கூட்டிட்டு போக மாட்டார். அவனுடைய ரத்தப்படி அவன் மேல் மட்டும்தான். அப்போ அவன் செஞ்ச குற்றம், அவன் செய்த நிர்விசாரம் அவனுக்கு மட்டும்தான் தண்டிப்பா தண்டனையாக இருக்க முடியும், மற்றவங்களுக்கு அது வரவே வரா.
அதே சமயத்துல நான் ரட்சிக்கப்பட்டு நான் பரலோகத்துக்கு போகும்பொழுது இன்னொரு ரட்சிக்கப்படாத, ரட்சிப்புல சரியான ஈடுபாடு இல்லாம எச்சரிக்கலாத இன்னொரு நபரை என் குடும்பத்துல என் சார்பில் என் ரெக்கமெண்ட்ல என்ன செய்ய கூட்டிகளை போகவே முடியாது. அவங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் வேதம் சொல்கிறது, எக்கால சத்தத்தை கேட்டு எச்சரிக்கையா இருக்கிறவன் ஜீவனை தப்பித்துக் கொள்வான். ஜீவன் என்ன செய்யலாம்? அது பெரிய ஒரு பாக்கியம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கெல்லாம் இதெல்லாம் சான்ஸ். இன்னைக்கு சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கிறது கூட நமக்கு என்னதுங்க ஒரு சான்ஸ். சில நேரங்களில் பல விதமான பாவங்கள் இருந்திருக்கலாம், ஆனா உயிரோட வச்சிருக்காரு. ஏன் வச்சிருக்கிறாருன்னா, இன்னைக்காவது நீ மனம் திரும்புவியா அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். இன்னைக்காவது நீ ஒரு மாற்றத்துக்குள்ளாக வருவாயா என்றுதான் கர்த்தர் நம்மை எல்லாரையும் வைத்திருக்கிறார். இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போ ஜீவன் தப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட சொல்லப்படுது, மத்தேயு 24 அதிகாரம் 31 வசனத்துல, வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதல் கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். எக்கால சத்தத்தோடு உடனே என்னதாக உலகத்தில் இருக்கிற அத்தனை 4 திசையில் இருக்கிற மக்கள், கிறிஸ்தவர்கள், தேவ மக்கள் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்காக நியமிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்றாங்க? கூட்டி சேர்க்கிறார். இதை பற்றி தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லப்படுது 1 தெசலோனிக்கேயர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இல்லையா? அப்போ எக்கால சத்தம் தேவனுடைய வார்த்தையை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. 6 காரியத்தில் தேவ சத்தத்தை கேட்டால் 7வது எக்கால சத்தத்தை நாம் கட்டாயம் செய்ய முடியுங்க, கேட்க முடியும். சபை முடிவதற்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. தலைவர்கள் ஐக்கியமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கை சிசர்கள் பாளையங்கள் புறப்பட வேண்டும், அதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜனங்கள் யுத்தத்துக்கு ஆயுதமாக இருக்க வேண்டும், பண்டிகையை கொண்டாட வேண்டும், ரட்சிப்பை கொண்டாட வேண்டும். இப்படி எல்லா விஷயத்தையும் 6வது காரியத்துல ஆரோனும் குமாரன் என்ன செய்ய வேண்டும்? ஜனங்களுக்கு எச்சரிக்கை சொல்ல வேண்டும். இதெல்லாம் கவனம். 6 காரியத்துல கவனமா இருந்தால் அவர் வரும்பொழுது எக்கால சத்தம் கட்டாயம் நம்ம காதுல கேட்கும். இல்லைன்னா செவிடா இருக்கும். செவிட்டு மிஷின் வச்சுனாலும் கேட்காது. செவிட்டு மிஷின் நிக்கிறாங்க இல்லையா, அது வச்சாலும் கூட என்ன செய்யாதுங்க. 6 காரியத்துல கவனமா இல்லாம 7வது எக்கால சத்தம் நம்முடைய காதுக்கு என்ன செய்யாதுங்க. 6 காரியத்துல சரியா இருந்தவருடைய காதுகளுக்கு கட்டாயம் வருகை எக்கால சத்தமும் நம்ம கட்டாயம் என்ன செய்யுங்க, கேட்கப்படும். ஆக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் யாராயிருக்கிறேன், யாராய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதாவது ஞாபகக்குறியாக கொண்டாடப்படுகிற பண்டிகை எக்கால பண்டிகை. கடைசியாக 7ஆம் பண்டிகை தான் அவருடைய வருகையில் ஓதப்படுகிற காலம். அது ஆண்ட தூதர்கள் வந்து என்ன செய்வாங்க? எக்காலங்கள் ஊதுவாங்க. தூதர்கள். அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 7ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதாகாலங்களிலும் ராஜ்யம் பண்ணுவார் என்று பார்க்கிறோம். கடைசியாக எக்காலம் யார் ஊதுவாங்க? தூதர்கள் வருவாங்க. அது ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு எல்லாம் கேட்கும் காதுகளுக்கு. அதை 7ஆம் தூதன் என்று 6 தூதன் 8வது தூதனுடைய காலம் இல்ல, 7ஓட முடிஞ்சது. அதுதான் இந்த பண்டிகை இஸ்ரவேல் மக்கள் 7வது மாதத்தில் கொண்டாட வேண்டும். அதுலயும் ஒரு 7. நான் சொன்ன பாயிண்ட்லயும் கடைசிய காலம் என்று சொல்லப்படுகிறது. அது 7வது பாயிண்டா சொன்னேன். தேவதூதனும் எத்தனாவது தூதன் ஊதுனா? 7வது தூதன். 7 என்பதுல ஒரு பூரணம் இருக்கிறது. 7 என்பதற்கு சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தத்திலே பூரணம், விசுவாசத்திலே பூரணம், தேவசித்தம் செய்வதிலே பூரணம், தேவ அன்பிலே பூரணம். இது எல்லாம் வச்சு என்ன செய்ய வேண்டிய ஒரு பூரணம். அது 7. அதனாலதான் 7ஆம் மாதத்தோடு பண்டிகையே இல்லை. அடுத்த 2 பண்டிகை கூட 7ஆம் மாதம் தான். 7ஆம் மாதம் 1ஆம் தேதி எக்கால பண்டிகையும், 10ஆம் தேதி பாவ நிவாரண பண்டிகையும், 15ஆம் தேதி கூடார பண்டிகை. 7ஆம் மாதத்துல எல்லாம் முடிஞ்சது. ஏன்னு கேட்டீங்கன்னா 7க்கு அப்புறம் வேற ஒன்றும். 8 என்பது ஒரு புதிய ஆரம்பம், பரலோக வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீர்கள்? 7 என்பது பரிபூரணம். அதான் எத்தனாவது மாசங்க கொண்டாட வேண்டும்? இஸ்ரவேல் மக்கள் அந்த மாசத்துக்கு திஸ்ரே என்று சொல்லப்படுது. திஸ்ரே அல்லது திசிரி. உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா சரியான உச்சரிப்பு வேணும்னா அந்த மாதத்துக்கு எங்கதான் போக வேண்டும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு தான் போக வேண்டும். நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்ன செய்வாங்க? நான் வந்து திஸ்ரேன்னு சொல்லுவேன், இன்னொரு ஸ்டேட்டுக்கு போன திஸ்ரின்னு சொல்லி கொடுப்பாங்க, அப்புறம் திஸ்ரைன்னு கூட சொல்லுவாங்க. உச்சரிப்பு வித்தியாசப்படலாம். ஆனா அந்த அந்த அர்த்தத்துல தான் அந்த மாதம் 7ஆம் மாதம் அந்த மாசம் 1ஆம் தேதி
எக்கால பண்டிகை. சொல்லுவாங்களா, அன்றைக்கு ஓய்ந்திருக்க வேண்டும். இது ஞாபகக்குறியான பண்டிகை. சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் நான் ரட்சிக்கப்பட்டவன், புதிய மனுஷன், பாவம் செய்யக்கூடாது, நான் கர்த்தருடைய பிள்ளை, இந்த ஞாபகம் இருக்க வேண்டும். சொல்லுவாங்களா, சபை கூட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஐக்கியமா இருக்க வேண்டும், இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கு. அதான் ஞாபகக்குறியால் கொடுக்கப்படுகிற பண்டிகை. அடுத்ததாக இப்படி எல்லாம் செய்யப்படுது வருகைக்கு ஆட்டோமேட்டிக் ஆயத்தமா இருக்குன்னு அர்த்தம். உங்களுடைய வருகையில காலம் உணரப்படப்படுது. இந்த ராஜ்யத்துக்கு போவது உரிமை என்பது அர்த்தத்தை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் 7வது மாதம் உண்டான பண்டிகை. 7வது மாதத்துக்கு பின்பாக பண்டிகையே இல்லை. அதுக்கப்புறம் 8வது மாசம் பண்டிகை இல்லை, 9, 10, 11, 12 வரைக்கும் பண்டிகை இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் 1வது மாதத்துல தான் என்ன பண்டிகை வரும். அப்பதான் என்ன பஸ்கா பண்டிகை மீண்டும் வருகிறது. தேவ பிள்ளைகளே, இந்த 7 என்பது ஒரு பூர்ணமான ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிற ஒன்றாக இருக்கிறது. சொல்லுங்க, நாம் தேவ சொல்ல இந்த வசனங்களை எல்லாம் கேட்டிருக்கிற நாம் சொல்லுங்க, எக்கால பண்டிகை நான் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நான் தேவனுடைய பிள்ளை. எல்லாருக்கும் அன்றாய் போடுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, கைகளை வைத்து ஸ்தோத்திரத்தோடு தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். அர்ப்பணித்துக் கொடுங்கள். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை அற்புதமாக வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக